Hallo, guten Tag. Ich möchte mich vorstellen. Ich bin Gracie. Ich bin 35 Jahre alt. Ich bin Lehrerin von Beruf. Ich komme aus Chennai. Ich wohne in Ainaveram. Ich spreche Englisch, Telugu, Tamil und Deutsch. Meine Hobbys sind Lesen, Singen und Lernen. Das wäre alles über mich. Danke sehr. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சில ஒரு ரெண்டு சென்டென்ஸ் தெரிஞ்சிருக்கும். மேம் அந்த 35 ஜாகிர் ஆல்ட் அதுக்கப்புறம் ஈச் பீன் அது என்னங்க மேம்? ஈச் பீன் லேரரின் அப்படின்னா நான் டீச்சர் ஐ எம் டீச்சர் பை ப்ரொஃபஷன். சரிங்களா? ஈச் பீன் லேரரின் ஃபான் பெரூஃப். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு போடணும். இல்லைன்னா ஸ்டுடியரை என்ன சொல்கிறது, பிஎஸ்சி ஸ்டுடியரை ஐ எம் ஸ்டடியிங். ஓகேவா? ஓகே மேம். நீங்க ஏதாவது படிக்கிறீங்க, ஏதாவது ஒர்க் பண்றீங்க, ப்ரொஃபஷன் எதுவும் இல்லை, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா இஷ் ஆர்பைட்டர் பை போட்டுட்டு இங்க ஆஃபீஸ் நேம் ஸோ நான் வந்து ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன் அமேசானில் அப்படின்னு சொல்லணும்னா இஷ் ஆர்பைட்டர் பை அமேசான் அல்ஸ் மிட் ஆர்பைட்டரின். ஆர்பைட்டர்னா ஒர்க்கிங், பேனா ஒர்க். ஆமா, ஐ எம் ஒர்க்கிங். பேனா ஐ எம் ஒர்க் பைன்னா பை அமேசான், ஃபார் அமேசான் அந்த மாதிரி. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அமேசான் ஆஸ் ஸ்டாஃப். ஆல்ஸ்னா அட்டுன்னு அர்த்தமா மேம்? ஆஸ் ஏஎஸ். என்னவா ஒர்க் பண்றீங்கன்னா ஆஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ நர்ஸ், இல்லை ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஸ்டாஃப், அதுக்கு அல்ஸ் யூஸ் பண்ணும். ஜஸ்ட் இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ போடணும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். ஒரு கேர்ள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? வீடியோ எடுத்து. சார் நான் இது உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். வில் மூவ் ஆன் வித் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் லெசன் வந்துட்டோம். Freunde, Kollegen und ich. Friends, colleagues and I. Freunde, Kollegen und ich. ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியரன் ஃபோட்டோகிராஃபி எடுக்குது. சிங்கன் டு சிங். அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் காக்கன்னா டு குக். ஸ்விம். ரைசன் அப்படின்னா ட்ராவலிங். அதுக்கப்புறமா டான்சிங். ஜாகன். முசிக் ஹோரன். இது ஜே வந்து நான் மோஸ்ட்லி வை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து நான் ஜாகன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சில இன்டர்நேஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அங்கே எப்படி இருக்கோ அப்படியே தான் படிக்கலாம். ஜாகின், அப்புறம் ஜீன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜே வச்சு நீங்கள் படிக்கலாம். ஜாகன். முசிக் ஹோரன், லிசனிங் டு மியூசிக். Ins Kino gehen, going to the cinema. Lesen reading. Ins Kino gehen, அது என்ன? Going to the cinema. புரியல மேம். Going to the cinema. இல்ல மேம், கேஹன்னா சினிமாவா? அது ஒவ்வொரு வேர்டு. கீனோன்னா சினிமா, கேஹன்னா டு கோ.
சரிங்களா? இன்ஸ் வந்து டு த 2 வேர்ட் சேர்ந்திருக்கும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ என்னென்ன இருக்கு பார்த்துட்டிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? ஃபோட்டோகிராஃபியரன், சிங்கன், டான்சன், ஜாகன், முசிக் ஹோரன், அப்புறம் காக்கன், ஸ்விம்மன், ரைசன், இன்ஸ், கீனோ, கேஹன், லேசன். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ வாஸ் மார்க்கன் டி லாய்டெகன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வாஸ் மார்க்கன் டி லாய்டெகன். ஸோ இது எக்ஸாக்டாக என்னென்ன எக்ஸாக்டாக இங்கிலீஷில் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். இப்போ செப்பரேட் வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்னா வாட், மார்க்கன்னா டு டூ, மார்க்கன். Deloitte அப்படின்னா the people. Gan அப்படின்னா like. ஸோ gan நிறைய வேர்ட்ஸ்க்கு ஜெர்மன்ல மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த மீனிங் நம்ம படிச்சிருப்போம், இன்னும் போக வேற அடுத்த இடத்துல வேற மீனிங் வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜெர்மனில் நிறைய வேர்ட்ஸுக்கு நிறைய மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். அந்தந்த இடத்துல என்ன மீனிங்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க மேம். எதுமா? லைட்னா பீப்புள்னு சொன்னீங்க மேம். லாய்ட்டர்னா பீப்புள். people. வாஸ் மார்க்கன் வாஸ் மார்க்கன் டி லாய்ட்டர் கேன். எல்லாருக்கும் புரிஞ்சதா இது? எஸ் மேம். ஓகே. ஹோரன்சி நோட்டியரன்சி. லிசன் அண்ட் நோட் இட் டவுன். ஹோரன்னா லிசன், நோட்டியரன்னா நோட் இட். ஸோ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோவில் ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலி ஸ்விம்மன், எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இஷ் ஸ்விம்மே கேன். ஐ லைக் ஸ்விம்மிங். கேன்னா லைக்கா மேம்? ஆமா. இஷ் காக்கர் கேன். இஷ் horror gan music. I like listening to music. Horror na listen, gan na like music. I like listening to music. அதுல வந்து ஈஸ்டர்ன் மியூசிக் ஃபோர்னு வராதா மேம்? ஆஹா, அதனால தான் சொன்னேன், இங்கிலீஷ்ல ஏற்ற மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து லிட்ரலா அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஐ லைக்னா இஷ் கேன் அப்படின்னு அப்படி வராது. இஷ் கேஹே கேன் இன்ஸ் ஹீனோ. I like going to cinema. Ish riser can. Ish photographier can. Ish dancer again. புரியுதா? எஸ் மேம். ஒரு டவுட். சொல்லுமா. இல்ல ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஈஸ் அந்த இஷ்யூஸ் மேக் கேன் அப்படி இருக்குல்ல மேம்? Is swim again. I like swimming.
அதே மாதிரி கீழே உள்ளதுமே ஈஷ் ரைஸே கன் ஈஷ் ஃபோட்டோகிராஃபிரே கன் அப்படிதானே மேம் இருக்கு பேட்டர்னு. அப்ப ஆமா. சிலதுக்கு மட்டும் பேட்டர்ன் வந்துட்டு மாறுது. அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இது லிசனிங். ஐ லைக் லிசனிங் டு த மியூசிக். verb எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல வரணும். ஸ்விம்மன், காக்கன், ஹோரன், கேஹன், ரைசன், ஃபோட்டோகிராஃபியரன், டான்சன் இது எல்லாமே verb. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து verb வரும். verbனா ஆக்ஷன். அதுக்கப்புறமா என்ன எது ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆக்ஷன், சப்ஜெக்ட், ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்ல என்ன பண்றோம்ன்றது. சோ இஷ், இங்க இஷ், ஸ்விம்ம, கன்ன்றது வந்து இட்ஸ் நாட் an ஆப்ஜெக்ட். ஸ்விம்மிங்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இதுல இஷ் ஹோர, நான் வந்து h கேப்ல போட்டு இஷ் ஹோர. சோ இஷ் ஹோர கேன் மியூசிக். இங்க வேர்புக்கு எல்லாமே நல்லா, இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதுல போட்டிருக்கேன். ஆனா நீங்க ஸ்மால்லயே எழுதிக்கோங்க. ஸ்மால்ல தான் வரணும் வேர்ப் எல்லாமே. இந்த மாதிரி கீனோ, மியூசிக் இது எல்லாமே வந்து நீங்க நவுன் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட். சோ இத ஹைலைட் பண்றதுக்காக நான் இது போட்டிருந்தேன். இஷ் விமே கேன் இஷ். இதுல பாத்தீங்கன்னா இஷ் ஹோர என்ன என்ன லிசன் பண்ண பிடிக்கும்? இஷ் ஹோர ஐ லிசன். என்ன லிசன் பண்ண பிடிக்கும்? மியூசிக். இஷ் கேஹே ஐ லைக் டு கோ. எங்க போக பிடிக்கும்? சினிமாக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். எஸ் மேம். verb வந்து செகண்ட் பிளேஸ்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகே மேம். verb ஓட பொசிஷன் மாறக்கூடாது. ஓகே மேம். சரிங்களா? Yes, ma'am. ஓகே மேம். ஓகே. சோ இப்படிதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஃபுல் verb எழுதணும். ஸ்விம்மன், டான்சன் என்ன செய்ய பிடிக்கும்ன்றத நீங்க ஃபுல்லா எழுதணும். இங்க ஸ்விம்மன் போட்டிருக்காங்க. ஆனா சொல்லும் போது ஸ்விம்ம கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 பேருக்கும் என்ன செய்ய பிடிக்கும்? அதுக்கு என்ன கேட்பாங்க? was machen Sie gern? அப்படி இல்லைன்னா was machst du gern? ஃபார்மல், இன்ஃபார்மல். இது பொதுவா வாஸ் மாக்கன் சிகான்னு பொதுவா கேட்கலாம். இதுவே வந்து டைரக்டா உங்களுக்கு இது செய்ய பிடிக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு என்னது? ஸ்விம். இது ஃபர்ஸ்ட் நான் ஃபார்மல் ஸ்விம்மன் சி கேன் கொஸ்டின் மார்க் வரும். ஸ்விம்மன் சி கேன். இன்ஃபார்மலா schwimmst du gern? question. இது பொதுவா கேக்குறது. பொதுவா என்ன செய்ய பிடிக்கும்? what you like to do அப்படி ஃபார்மல், இன்ஃபார்மல். இது வந்து டைரக்டாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பிடிக்குமா, குக்கிங் பிடிக்குமா, டைரக்டா கேக்குறது. இந்த மாதிரி 2 கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, ma'am. ஓகே. நான் இப்போ நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு மேம். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. எஸ் இப்போ மேம். நான் ஆடியோ ப்ளே பண்ண போறேன்.
எமிலி, பாரிஸ், ஈஃபா இவங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்னு சொல்லுவாங்க. தனித்தனி ஆடியோ. A. Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern und ich jogge oft, besonders im Sommer. ஸோ என்னெல்லாம் செய்ய பிடிக்கும்? 2 ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் சொன்னாங்க மேம். ஆ ஸ்விம்னு சொன்னாங்க மேம். இன்னொன்னு கோஹின். ம்ஹும். நல்லா கேளுங்க. நல்லா கேளுங்க. மறுபடியும் ப்ளே பண்ணணும்னா என்ன ஒன்ஸ் ப்ளே சொல்லணும்? பண்ணுங்க. என்ன சொல்லணும் ஜெர்மன்ல மறுபடியும் ப்ளே பண்ணணும்னா? Entschuldigung. ம் Eine. Noch einmal bitte. வெரி குட். A. Hallo Emily, ich mache ein Interview über Hobbys. Was machst du gern? Also, ich schwimme gern und ich jogge oft, besonders im Sommer. ஜாகன். ஜாகன். ஸோ ஸ்விம்மன் ஜாகன். ஸோ நெக்ஸ்ட் பாரிஸ்க்கு என்ன பிடிக்கும் பார்க்கலாம். B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? Ja, sehr. Und ich reise auch gern mit meinen Freunden. Und gehst du gern ins Kino? Nein, nicht so gern. இது மேம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க மேம். புரியலைங்க மேம். இங்கிலீஷ்ல கேட்டா நான் பண்ண மாட்டேன். இப்பதானே சொன்னீங்க அதுக்குள்ள மறந்துச்சா? Entschuldigung. Entschuldigung. சொல்லுங்க. மேம் யாருக்கு தெரியுமா அவங்களும் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். Yes, Mama. Entschuldigung, noch einmal bitte. Entschuldigung, noch einmal bitte. இதை மறக்காதீங்க சரிங்களா? Yes, ma'am. மேம் ஒன்ஸ் சொல்லுங்க மேம். B. Entschuldigung. Entschuldigung, noch einmal bitte. ஓகேவா? ஓகே மேம். Okay, ma'am. ம் B. Hallo Boris. Hallo Maja. Sag mal Boris, liest du gern? Ja, sehr. Und ich reise auch gern mit meinen Freunden. Und gehst du gern ins Kino? Nein, nicht so gern. இது தெரியலையா? ம் புரியலன்னா இன்னொரு வேர்ட் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க புரியலன்றதுக்கு?
என்ன ஆச்சு? யாருமே பேச மாட்டேன்றீங்க. மேம் ஆ புரியலன்றதுக்கு எப்படி das சொல்லுங்க? verstehe ich nicht. Das verstehe ich nicht. ஓகேவா? Yes, ma'am. ஓகே இது நம்ம இந்த சின்ன சின்ன வேர்டு நம்ம பெருசா பேச வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு எப்பெல்லாம் யூஸ் பண்ணுமோ ரெகுலரா நம்ம இந்த கிளாஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அன்றத வந்து நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? சின்ன சின்னதா நம்ம பேசி கத்துக்கணும். ஓகேவா? Yes, ma'am. ஓகே மேம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் டு கேன், அதாவது லேசன் தான் லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லேசன். Okay, ma'am. இதே ஃபார்முலா கேட்கணும்னா லேசன் லேசன் சி கேன் டு யூ லைக் ரீடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? Yes, ma'am. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் ஜேர்கன் ஜேர்கன் அப்படின்னு யா வெரி மச். அப்புறம் அவர் இஷ் ரைஸ் அகேன் பட் ஐ லைக் டிராவலிங். லீஸ்ட் கேன் யா ஜேர்கன் aber ich reise again but I like traveling. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அப்போ லேசனும் ரைசனும் பிடிச்சிருக்கு. பாரிஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு? வாஸ் மார்க்ட் பாரிஸ் கேன் Reisen. ரைசன் und லேசன். 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 ஓகே. ஸோ ரைசன் லேசன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஃபாக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்கலாம். C. Hey Eva. Hallo Maja. Du Eva, was machst du eigentlich gern? Ja, also ich fotografiere sehr gern. Zum Beispiel Freunde, Kollegen, Leute. Und am Wochenende tanze ich gern. கண்டுபிடிச்சிங்களா? ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபியரன் Fotografierin und ஏதாவது சொன்னீங்களா? ஃபோட்டோகிராஃபியரன் இன்னொன்னு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்கா கேட்கணும். So noch einmal. C. Hey Eva. Hallo Maja. Du Eva, was machst du eigentlich gern? Ja, also ich fotografiere sehr gern. Zum Beispiel Freunde, Kollegen, Leute. Und am Wochenende tanze ich gern. ஏதுமா? ஜேகனா மேம். Am Wochenende tanze ich gern. டான்சர். டான்சிங். டான்சிங். ஓகே. ஆமா. ஃபோட்டோகிராஃபியரன் und டான்சன். டான்சன். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி கேட்கணும். வாஸ் மாக்கன்சிகன் இல்ல வாஸ் மாக்கன்சி நிக்ட்கன், என்ன செய்ய பிடிக்கும் எது செய்ய பிடிக்காது, அதுக்கு என்ன கேட்கணும்? நான் கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லைங்களா? எஸ் மேம். வாஸ் மாக்கன்சிகன் வந்து பொதுவா கேட்கறது. இது ஸ்விம்மிங் போக பிடிக்குமா, சினிமாக்கு போக பிடிக்குமா, gehen Sie gern ins Kino, gehen Sie gern ins Kino, இல்லைன்னா இன்ஃபார்மல்ல gehst du gern ins Kino. சரிங்களா? அதே மாதிரி foreign
Z இல்லைன்னா hast du. Hören Sie இல்லைன்னா hast du gern Musik. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும். லீஸ்ட் டு கேன், லேசன் சி கேன், ஃபார்மல் இன்ஃபார்மல் எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா யா ஜேர்கன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யா ஜேர்கன். அப்புறம் உங்களை கேட்டவங்கள நீங்கள் திருப்பி கேட்கணும் உந்து அப்படின்னு. பிடிக்காது அப்படின்னா நைன் நிக்ஸ் அகேன் அப்படின்னு கேட்டு இங்கேயும் வந்து உந்து கேட்கலாம் அவங்கள. ஓகே மேம். சரிங்களா? மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்டுக்கணும். எஸ் கேட்ஸோன்றது வந்து பிடிக்கும்னு இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, ஓகேன்ற மாதிரி. எஸ் கேட்ஸோ ஓகே, பரவாயில்ல, ஓகேவா? ஓகே மேம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் கேட்குறேன். எக்ஸாம்பிளுக்கு காயத்ரி, காக்ஸ் டு கேன் காயத்ரி. sehr gern ma'am. Und Sie? யா sehr gern. இந்த மாதிரி தான் பதில் இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போகணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் கேள்வி கேட்டதுனால திருப்பி அடுத்த இவங்க தான் கேட்கணும், வேற யாராச்சும் கேட்கணும். சரிங்களா? இப்போ 3 பேரும் மாத்தி மாத்தி 3 பேரோட நேம்ஸ் தெரியும்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேம்ஸ் தெரியுமா? எஸ் மேம். ஆக்சுவலி நான் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா நீங்க 3 பேருமே பேசிக்கலாம். நீங்க வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கார்த்திகா வந்து காயத்ரியை கேட்கலாம், காயத்ரி ஃபெமினாவை கேட்கலாம், ஃபெமினா கார்த்திகாவை கேட்கலாம். நீங்க 3 பேருமே ஹலோ, குட் நாபன், வி கேட்ஸ் அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கணும். ஓகே மேம். ஓகே மேம். நம்ம தானே இருக்கோம், நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? எஸ் மேம். இப்ப எல்லாருக்கும் எல்லார் பேரும் தெரியும். 3 பேர் தான் இருக்கிறீங்க, ஃபெமினா, காயத்ரி, கார்த்திகா. கரெக்டா? எஸ் மேம். சோ 3 பேரும் மாத்தி மாத்தி பேசுங்க, கேளுங்க. பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேசணும். சரி, இப்ப யார் ஸ்டார்ட் பண்றா? காயத்ரி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்க யாருக்கு கேக்குறீங்க? ஃபெமினாக்கா கார்த்திகாக்கா? கேளுங்க. ஃபெமினா கேட்கணும். மேம் நார்மலா ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்களா, அதுவே கேட்கலாமா மேம்? ஃபெமினா டான்சன் டு கேன். யா ஷார்கான் உந்து. சேர்கான். ஓகேவா? ஆனா இங்க டான்சன் வரக்கூடாது. ஜி வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, டான்சன் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபுல்லா டான்சன் ஜி வரும்போது தான். இதுவே நீங்க தூ போட்டு பேசினீங்கன்னா டான்ஸ், டான்ஸ் தூ கேன். ஓகேவா? எஸ் மேம். டான்ஸ் தூ கேன் அப்படின்னு, இல்லைன்னா டான்சன் சி கேன். ஜி வந்தா இது ஃபுல்லா இஎன்னு சொல்லணும். ஓகேவா? தூ வந்தா எஸ்டி எண்டிங் வரணும், அவ்வளவுதான். ஓகே, மறுபடியும் கேளுங்க. ஸோ இங்க இருக்கிறதே நீங்க கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல எது கேட்கணும்னா லைனா கேட்டுக்காங்க. கோக்கன்ல இருந்து லைனா மியூசிக் ஹோரன் வரைக்கும் கேளுங்க. ஃபெமினா கார்த்திகா கேளுங்க. எஸ் மேம். Hast du gern Musik? Ja, sehr gern. Und du? Und du kannst du.
ஃபெமினா அவங்க உந்து கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லிட்டீங்களா? Yes, ma'am. Ish organ music, ma'am. ஆ Miss Gogan. சிங்ஸ் டு கேன் கார்த்திகா. Is இஷ் எல்லாம் is வேணாம். Gogan யா ma'am. ஜேர்கன் உந்து இல்லைன்னா நைன் நிக்ஸ் அகேன் உந்து இல்லை எஸ் கேட் சோ. மூணுத்துல ஏதோ உங்களுக்கு பிடிக்கும்னா யா ஜேர்கன் Yes, சொல்லலாம். get so ma'am. பிடிக்காது ஆ Yes, ma'am. Yes, get so சிங்கிள் ma'am. சிங்ஸ் டு கேன் சிங்கிங் பிடிக்குமா? Yes, ma'am. யா Yeah. ஜேர்கன். Vegan. Undu ma'am. யா ஜேர்கன். ஜாக்ஸ் டு கேன் ஃபெமினா. Yes, hat so, ma'am. என்ன கேட்கணும்? Undu, ma'am. நைன் நிக்ஸ் அகேன். சரிங்களா? இது நீங்க நல்லா பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? Yes, ma'am. ஓகே. இப்போ meine Hobbys, meine Freunde. My hobbies, my friends. Lesen Sie und ergänzen Sie die Verben. Lesen Sie. Lesenna read பண்ணுங்க. Ergänzenna fill பண்ணுங்க. என்ன fill பண்ணும்? Verb fill பண்ணும். மேல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? spielen, liest, reisen, singt, kochen, joggen. ஆக்சுவலி அவங்களே கான்ஜுகேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க வெறும் அந்த வேர்ட் மட்டும் எங்க வரணுமோ நீங்க அங்க போடணும். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இஷ் காக்கே கேன், அதனால காக்கே அடிச்சிட்டாங்க. ஸோ அது யூஸ் பண்ணிட்டாங்க. இஷ் காக்கே கேன். ஸோ இங்க என்ன வரும்னு நீங்க தான் சொல்லணும். டாம் அண்ட் இஷ், டாம் அண்ட் ஐ டேஷ் கேன் வி ஆர் லீபன் பாரிஸ், வி லவ் பாரிஸ். ரைசன். ரைசன், ரைசன். டாம் அண்ட் இஷ் ரைசன் கேன் வி ஆர் லீபன் பாரிஸ். அப்புறம் பெட்டி உன் பியூஷர், பெட்டி அண்ட் புக்ஸ், பியூஷர்னா புக்ஸ். ஜி டேஷ் கேன். லேசன். என்னது? லேசன். இங்க என்ன verb இருக்கு அதுதான் கொடுக்கணும். இங்க Least ma'am. least, 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 least again. ஏன் லேசன் வராம லீஸ்ட்னு வந்திருக்குன்னா அது வந்து she மென்ஷன் பண்ணியிருக்காங்க. she மென்ஷன் பண்ணா என்ன வரும்? ஆக்சுவலி லேசன், லேசன் இந்த வேர்ட் இருக்கா? லேசன் இங்க வேர்ட் இருக்கா? லேசன் வந்து இந்த ஜி போட்டா என்ன எண்டிங் வரணும்? டி எண்டிங் வரணும். சரிங்களா? சோ நான் எல்லாமே இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், து வந்தா எஸ்டில எண்ட் ஆகணும், எர்எஸ்ஜி வந்தா டீல, வியர் வந்தா இஎன், இயர் வந்தா டி, ஜி வந்தா இஎன். ஸோ இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெல்லிங் சிலதுக்கு ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிடும். அது வந்து ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ லேசனுக்கு வந்து லேசன் வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐ ஆட் பண்ணியிருக்காங்க, ஐஇஎஸ்டி, எல்ஐஇஎஸ்டி. ஸோ இங்கே எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இ எடுத்துட்டு ஐ போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி கான்ஜுகேஷன் நீங்கள் வந்து காக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஜுகேஷன் போட்டாலே வந்து உங்களுக்கு என்ன கான்ஜுகேஷன் இருக்குமே எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறேன் நான். சரிங்களா? டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி டிக்ஷனரிக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு தனியாக மெசேஜ் அனுப்புகிறேன். சரிங்களா? கூகுள் டிரான்ஸ்லேட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே மேம். ஏன்னா அதில் தப்பாக வரும். ஓகே மேம். ஓகே. ஸோ ஜி லீஸ்ட் கேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பென் டேஷ் டால், சிங். பென் சிங்ட் டால். டால் அப்படின்னா கிரேட், கிரேட். அப்புறம் eine Sensation
We are dash. We are Jogging. jogging. Jogging, We are ma'am. jogging. Peter Markus on Fußball. Spielen. Sie dash. Sie spielen super. They play. Spielen na play. Super. They play super. ஸோ இப்படிதான் கான்ஜுகேஷன் பண்ணும். சரிங்களா? Yes, ma'am. Okay, ma'am. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நான், டூனா நீ, எர்னா அவன், இது அது, ஜி வந்து அவள். ஓகேங்களா? வியர் அப்படின்னா நம்ம, இயர்னா நீங்க. உங்க 3 பேருக்கும் நான் ஏதாவது சொல்லணும்னா இயர் அப்படின்னு சொல்லுவேன், நீங்க அப்படின்னு. இந்த ஜி வந்து யாரும் தேர்ட் பர்சன், தேர்ட் பார்ட்டியோ 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க. இந்த ஜி வந்து ஃபார்மல், நீங்க. சரிங்களா? இது மேல இருக்கிறது 3மே வந்து சிங்குலர், கீழே இருக்கிறது 3மே ப்ளூரல். இது வந்து பெரிய ஜி போட்டது வந்து ஃபார்மல். சரிங்களா? Yes, Okay, ma'am. ma'am. Okay, ma'am. இது எண்டிங்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோக்கன் வந்தா கோக்கனுக்கு வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு பர்சனல் ப்ரோனவுனுக்கு வந்து எப்படி கான்ஜுகேஷன் பண்றது. ஈஷ் காக்க, டு காக்ஸ்ட், எரர் ஜி காக்ட், வியர் காக்கன், இயர் காக்ட், ஜி காக்கன். ஸோ இப்போ இது வந்து மேலே வந்திருக்கிற ஃபோட்டோஸ்க்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எது கொடுத்தாலும் அது கமெண்ட் எதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். லுஸ்டிக் இங்கே எண்டிங் மட்டும் நீங்கள் போடணும். இ வருமா, எஸ்டி வருமா, வெறும் டி வருமா, இஎன் வருமா, எதை வச்சு நீங்கள் போடுவீங்க? இங்கே பர்சனல் ப்ரோனவுன் இருக்கு பாருங்க. தூ வந்திருக்கா இங்கே? Yes, ma'am. ஸோ தூ வந்து இங்கே என்ன எண்டிங் போடணும்? ST. எஸ்டி எண்டிங். லுஸ்டிக்னா ஃபனி. Sings du auch so gut? Do you sing so well? All auch na also, so good na so good. Singst st போட்டுக்கணும் இங்க. Singst. அப்புறம் பாரிஸ் இங்க என்ன வரும்? இங்கே தூ வந்திருக்கனால ST. எஸ்டி. first வரும். நீங்க அங்க என்ன பர்சனல் ப்ரோனவுன் வந்திருக்கோ அதை வச்சு நீங்க போட்டுடலாம். யோசிக்கவே வேணாம். Okay, ma'am. Sprichst du Französisch? Do you speak French? அதுக்கப்புறமா இது தேர்ட் ஒன்க்கு என்ன வரும் படிங்க. ஆமா ல வருங்க மேம். எஸ்ஐ எப்படி டீல வரும்? ஃபுட்பால் இதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ப்ளூரல்ல வருங்களா மேம்? ப்ளூரல்ல வரும். ஜி வந்து நிஜமாவே அவங்க வந்து ஃபுட்பால் ப்ளே பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. Spielen Sie wirklich Fußball? அவங்க நிஜமாவே ஃபுட்பால் ப்ளே பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இஎன். அப்புறம் 4வது இஎன். ஏன் வியர் வந்திருக்கு இல்லையா? வியர் வந்தா இஎன். காக்கன், வியர், ஓக்கன் அண்ட் ஸ்பகேட்டி. கேன் வி குக் ஸ்பகேட்டி ஆன் வீக்கெண்ட்? வீக்கெண்ட்ல வந்து ஸ்பகேட்டி செய்யலாமா? ஆர்டர் ஆர்பைட்டஸ் டு ஆர் டு யூ ஹேவ் ஒர்க்? மேம் அந்த வேர்ட் எப்படி மேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? KOCHEN. காக்கன். பட் மோஸ்ட்லி CH வந்தா இஷ்ன்னு தானே மேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் வராது. எந்த இடத்துல இஷ்யூ வரணும், எந்த இடத்துல இக்கு வரணும் போக போக தெரியும். இங்க வந்து காக்கன். சரிங்களா? அது வந்து வேற பெருசா ஒன்றும் கிடையாது. AOU இந்த 3 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இக்கு சவுண்ட் தான் வரும். காக்கன். அதுக்கு முன்னாடி ஓ வந்திருக்கு, அதனால இக்கு சவுண்ட். வவல்ஸ் எல்லாமே கன்சனன்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து இஷ் சவுண்ட் வரலாம். அது போக போக தெரியும். நீங்க அதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இப்போதைக்கு திங்க் பண்ண வேணாம். இங்க வந்து காக்கன். Okay, ma'am.
Kochen, wir am Wochenende Spaghetti. Order arbeitest du. Order na or. He Next. என்ன வரும்? E, ma'am. he Ich lese im Moment ein Buch von Daniel Kehlmann und du? So at present I am reading a book from Daniel Kehlmann and you? அப்படின்றாங்க. So E ending. அடுத்தது E, ma'am. எதுமா? ET மேம். ETயா? ஏர் டி மேம் டி. T. ஸோ எல்லாத்துக்கும் ET வராது. இங்க ஆர்பைட்டட்டுக்கு வந்து ET போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ அதுங்க இங்க வந்து ஜாப்ட் T ending. ஜாப்ட் இயர் மார்கன் நவ். நீங்க மார்னிங் கூட ஜாகிங் போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ப்ராக்டிஸ் பண்றது. நான் வந்து காக்கன் சொல்லிட்டு இயர் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இயர் காக்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. சரிங்களா? ஸ்விம்மன் து. ஓகே. ஸ்விம்மன் து அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? து ஸ்விம்ஸ்ட். டான்சன் இஷ். தெரியலையா? இஷ் வந்தா டான்சன் என்ன பண்ணும்? என்ன எண்டிங்ல வரும்? வரும். இஷ் டான்சர். அவ்வளவுதான். ஏன் யோசிக்கிறீங்க? ரைசன் வியர். நான் பர்சனல் ப்ரோனவுன் வந்து கடைசில சொல்றேன். நீங்க அத ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். வியர் ரைசன். ஓகே சரிங்களா? ஓகே. ஜிங்கன் இயர் ஐஎச்ஆர். இயர் சிங். இயர் ஜிங்க்ட். வெரி குட். அப்புறம் ஜாகன் ஜி ஸ்மால் ஜி இந்த ஜி ப்ளூரல் ஜி. Ear job. ஜாகன். ஜாகன் இங்க இஎன் எண்டிங் வரணும். இந்த ஜிக்கு தான் டி. நான் இந்த ஜி சொன்னேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க கேட்கணும் எல்லார்கிட்டயும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அப்போ பண்ணுவோம்னா அந்த எக்ஸசைஸ் தான். வாஸ் மார்க்ஸ் டு கேன் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? வாஸ் மார்க்ஸ் டு கேன் காயத்ரி? மேல கொடுத்துருக்கிறது ஏதாவது பிடிச்சிருக்கா? ஆக்டிவிட்டி யா மேம். எது சொல்லுங்க? வாஸ் மார்க்ஸ் டு கேன். ஸ்விம்மன், டான்சன், சிங்கன், ஃபோட்டோகிராஃபிரன். ஓகே ஓகே. வெரி குட். ஸோ கார்த்திகா, வாஸ் மார்க்ஸ் டு கேன்? Already. யா மேம். சரி. என்ன செய்ய பிடிக்கும்? என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ய பிடிக்கும் அது சொல்லுங்க. அவ்வளவுதான். வாஸ் மார்க்ஸ் டு கேன். சிங்கன் மேம். அப்புறம் மேம் அந்த குக்கிங்க்கு எப்படி மேம் ப்ரொனன்சியேஷன் காக்கன் பண்றது? காக்கன் காக்கன். காக்கன் மேம். காக்கன் ஸ்விம்மன். டான்சன் நோ மேம். 9. நோ சொல்லக்கூடாது. 9. 9 9 9. ஓகே ஓகே. ஃபெமினா, வாஸ் மார்க்ஸ் டு கேன்? ஃபெமினா. Yes, ma'am. Itgan, Ryzen, Peelan, Tansan. குட். மேம் சொல்லுமா. இப்போ வெறும் ஸ்விம்மிங் அப்படின்னா ஈஷ் ஸ்விம்மிங்கன் அப்படின்னு சொல்றோம்ல மேம். ஐ லைக் ஸ்விம்மிங்னு. ஆமா ஆமா. 4 வந்ததுன்னா ஈஷ் அந்த 4 சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணுமா மேம்? ஆமா. சரிங்களா? ஓகே, இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. Yes, ma'am.